அடுத்து நம்ம எதை கை கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வழிகள், அவைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 34வது வசனம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் என்று சொல்லுகிறார். வழினா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் நமக்கு முன்னால போய் ஒரு வழியை ஏற்படுத்தி அதை அமைத்து காட்டி இருக்கிறார். அந்த கர்த்தர் கொடுத்த வழியை நீ உன் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். வழி என்பது நம்ம உட்கார்ந்துக்கிட்டே இப்படிப்போ அப்படிப்போன்னு சொல்றது இல்லை. முதல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி வைக்கணும். இயேசு சொன்னார், மனிதர்களுக்கு வழியை போட்டது யாருன்னு கேட்டா நான் தான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பிதாவிடத்தில் போவதற்கான வழியை நான் தான் போட்டேன் உங்களுக்கு. அவருடைய வழியை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்.